லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டூல்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 25 டூல்ஸ் ஆர் ஜாப்பனீஸ் டேர்ம்ஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங் பார்த்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களோட அனந்த், உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் அண்ட் வெல்கம் டு கைசன் கிளப். இந்த வீடியோவில் நம்ம டாப் 25 ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் ஆர் லீன் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிப்பிக்கலி தீஸ் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் லீன் மேனுஃபேக்சரிங். ஒரு ஷாப் ஃப்ளோரில் நீங்கள் லீன் பற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா இந்த 25 டூலும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்ல போகிறேன். ஸோ அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பேஸ் மேக்கர் ப்ராசஸ். பேஸ் மேக்கர் ப்ராசஸ்னால் நம்ம வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கில் நம்ம அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த ப்ராசஸுக்கு நம்ம ஷெட்யூல்ஸை இஷ்யூ பண்ணணுமோ அதுக்கு பேர் பேஸ் மேக்கர் ப்ராசஸ். அதாவது ஒரு லைன் இருக்குது, கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்குது, மொத்தமே 5 ஆக்டிவிட்டி தான். அந்த 5 ஆக்டிவிட்டியுமே கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டிக்கு இஷ்யூ பண்ணால் போதும் ப்ரொடக்ஷன். அந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பர்சன் வந்து அந்த ஆக்டிவிட்டி ஆரம்பிப்பார். அடுத்த ப்ராசஸ் 2க்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஃப்ளோ ஆகும். அப்படியே ஒரு இடத்துக்காக ஃப்ளோ ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் பேஸ் மேக்கர். ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிக்கும் நீங்கள் ஷெட்யூல் கொடுக்க தேவையில்லை. செகண்ட் ஆல்க்கோ, தேர்டு ப்ராசஸ்க்கோ, ஃபோர்த் ப்ராசஸ்க்கோ நீங்கள் ஷெட்யூல் கொடுக்க மாட்டீங்க. ஏன்? லைனில் தானே இருக்குது. ஸோ வரிசையாக அது போயிடும் காம்பனண்ட். ஸோ அதனால் எந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஷெட்யூல்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஆக்டிவிட்டி பேர் பேஸ் மேக்கர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இன் விஎஸ்எம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இருக்கும் பேஸ் மேக்கராக. அப்புறம் நடுவில் எங்கேயா சூப்பர் மார்க்கெட் இருந்ததுன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கும் பேஸ் மேக்கர் ப்ராசஸ் தான் பேர். ஏன்னா அங்கேயும் நம்ம ஷெட்யூல் கொடுப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னா நம்மளோட லீன் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இந்த விஎஸ்எம் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். அதில் நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக் டைம் அப்படின்னு சொல்லுவோம். டாக் டைம் அப்படின்னா, டாக்ட் அப்படின்னா ஜெர்மன் வேர்டுக்கு அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ ஹார்ட் பீட், ரைட்? ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா 72 அப்படின்றாங்க ஐடியலாக. இந்த உங்களோட லைனு எந்த ரேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் டு மீட் த கஸ்டமர் டிமாண்ட். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் டைம் டிவைடட் பை கஸ்டமர் டிமாண்ட். ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோனா ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ தேவை கஸ்டமர் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து டாக் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாக் டைம் உங்களோட ஐடியா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் டாக் டைமை விட கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ஓகே. எந்தெந்த ப்ராசஸ்லாம் டாக் டைமை விட ஜாஸ்தியாக இருக்குது சைக்கிள் டைம் அப்படின்னா அதெல்லாம் பாட்டில் நெக்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட லைனில் பாட்டில் நெக் ப்ராசஸை ஐடென்டிஃபை பண்ணுவதற்காகத்தான் இந்த டாக் டைமை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் தான் உங்களுக்கு மெட்டீரியல் தேங்கி நிற்கும், கஸ்டமர் டிமாண்டை மீட் பண்ண முடியாமல் நிற்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டாக் டைமோடைய சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்கோயோகே அப்படின்னு சொல்லுவோம். போக்கோயோகே அப்படின்னா மிஸ்டேக் ப்ரூஃபிங், இல்லைன்னா எரர் ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு ஜிடோக்கால நம்ம வந்து பில்டிங் இன்டெலிஜென்ஸ் இன்டு த மிஷின் அப்படின்னு சொன்னோமோ, போக்கோயோகேவும் சம்திங் சிமிலர் தான். வி ஆர் கிரியேட்டிங் அ சிஸ்டம் வேர் த டிஃபெக்ட்ஸ் ஆர் ப்ரிவென்டட், ரைட்? இதில் நிறைய டைப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வார்னிங் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னு இருக்குது. அப்புறம் வந்து அதோட எப்படி அந்த டிவைஸ் ஒர்க் ஆகுன்றதை பேஸ் பண்ணி செட்டிங் மெத்தட்னு சொல்லுவோம். அதில் வந்து கான்டாக்ட் மெத்தட் இருக்குது, ஃபிக்ஸட் வேல்யூன்னு இருக்குது, மோஷன் ஸ்டெப்னு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ பட் போக்கோயோகே என்னென்னா ஹெல்ப் இன் எலிமினேட்டிங் த எரர். அதாவது எப்போ ஒரு ரன் பண்ணி ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும்போது எரர் வந்ததுன்னா அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்போவே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த போக்கோயோகே அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லுலார் லேஅவுட். செல்லுலார் லேஅவுட் அப்படின்னா ஒரு ஃப்ளோ நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த ஃப்ளோவில் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் விட நம்பர் ஆஃப் மேன் பவர் நான் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணணும். 1 person கேன் ரன் மல்டிபிள் மிஷின்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு செல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பண்ணலாம் நீங்கள். இந்த செல் கான்செப்ட் எப்படின்னா ஒரு பர்சன் வில் லோட் த காம்பனன்ட், தென் கோ அண்ட் சுவிச் ஆன் த மிஷின். ஸோ ப்ராசஸ் ஆரம்பிக்கும். தென் த பர்சன் வில் கோ டு த நெக்ஸ்ட் மிஷின், லோடிங் அண்ட் தென் சுவிச்சிங் ஆன் த மிஷின். இந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் அகைன் ஹி வில் கம் பேக் டு த ஒரிஜினல் மிஷின். ஸோ இந்த செல்லுலர் கான்செப்டில் என்ன ஆகும்னா அந்த தெர் இஸ் அ கண்டினியூஸ் ஃப்ளோ இன்சைட் த செல். ஸோ அதை என்ஷூர் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன ஆகும்னா ஒன் பர்சன் கேன் டூ மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ். ஒரு எல் ஷேப்லேயோ ஒரு யூ ஷேப்லேயோ இருக்கும். அதுதான் வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க. நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இந்த ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இந்த செல்லுலர் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இபிஇஎக்ஸ், எவ்ரி பார்ட் எவ்ரி இன்டர்வல். இபிஇஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இபிஇஎக்ஸ்னா என்னென்னா, நான் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஓவர் பண்ணுறேன், ரைட்? நான் ஹெய்ஜுங்கால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அடிக்கடி சேஞ்ச் ஓவர் பண்ணால் தான் என்னால் ஹெய்ஜுங்கா பண்ண முடியும்னு. ஸோ இந்த எவ்ரி பார்ட் எவ்ரி இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எவ்ரி பார்ட் எவ்ரி வீக்காக இருக்கும், இல்லைன்னா எவ்ரி பார்ட் எவ்ரி டேயாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரி பார்ட் எவ்ரி டேனா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுவேன், ஒரு ப்ராடக்ட்டே தான் ஓட்டுவேன். அது முடிச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் அடுத்த நாள் மாற்றுவேன்.
அப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் தான் பண்ணுறேன் இந்த மிஷின்லன்னு அர்த்தம். ஸோ இந்த EPEXங்கிறது ஒரு நம்பர் விச் வில் கனெக்ட் வித் ஹேஜுங்கா. நான் சேஞ்ச் ஓவர் அடிக்கடி பண்ணால் என்னால் இந்த EPEXங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்ரி பார்ட் எவ்ரி ஹவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹவருக்கும் நான் ப்ராடக்ட்டை மாற்றிக்கிறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் ஓவர் டைமே குறைக்கணும். நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் வில் இன்க்ரீஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஸ்பெண்ட் ஃபார் சேஞ்ச் ஓவர் ஷுட் ரெடியூஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்த EPEXன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 5Y டெக்னிக். இந்த 5Y டெக்னிக் இஸ் ஆல்சோ ஒரு QCயில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. 5Y அனாலிசிஸ் இல்லைன்னா YY அனாலிசிஸ்ம்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் பிரின்சிபலில் ஒரு ப்ராப்ளத்தோடைய ரூட் காஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஏன்னு ஒரு 5 டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இந்த 5வது ஏனில் தான் ஆக்சுவலாக அந்த ரூட் காசு கண்ணுக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒய் செகண்ட் ஒய்லாம் வந்து நீங்கள் வந்து அதோட ரிசல்ட் அந்த சிம்டம்ஸை தான் நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையிலே நீங்கள் ரூட் காஸை கண்டுபிடிக்கணும்னா ஏன்னு 5 டைம் கேட்கணும். அந்த 5வது ஏனுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி அதோடைய ரூட் காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த 5Y டெக்னிக் வந்து குவாலிட்டி விஷயங்கள் TQMலலாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. குவாலிட்டி அனாலிசிஸ் ISOவில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம 22 டூல் பார்த்தீங்கன்னா SMED அப்படிமோ, சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ் இல்லைனா குயிக் சேஞ்ச் ஓவர். எப்பப்பெல்லாம் நான் சேஞ்ச் ஓவர் பண்ணுறனோ அப்போ நான் வந்து சேஞ்ச் ஓவர் டைமை குறைச்சால் எனக்கு மிஷினோட யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஆல்ரெடி நம்ம ஹேஜுங்காவில் பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு விஷயத்துலையும் நம்ம இந்த ஹேஜுங்காவை கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது EPEX எவ்ரி பார்ட் எவ்ரி இன்டர்வல் இல்லையா. ஸோ சேஞ்ச் ஓவர் டைமை குறைக்கணும், நம்பர் ஆஃப் சேஞ்ச் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம ட்ரெடிஷ்னல் பேட்ச் மேனுஃபேக்சரிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் ஓவர் டைமை வந்து குறைக்க மாட்டாங்க. அது அப்படியே இருக்குன்னு நினச்சிப்பாங்க. 1 hour சேஞ்ச் ஓவர்னா 1 hour தான் வச்சுப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் சேஞ்ச் ஓவர்ஸை குறைப்பாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுவேன், இல்லை 4 நாளைக்கு ஒரு டைம் தான் பண்ணுவேன்ற மாதிரி நம்பர் ஆஃப் சேஞ்ச் ஓவர்ஸை குறைச்சிருவாங்க. குறைக்கவே மாட்டோம். மிஷினை வந்து ஒரே செட்டிங்லேயே ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பேட்ச் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. லீன் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக பார்க்கும். லீனில் என்ன பண்ணுறோம், நான் சின்ன சின்ன பேட்சாக பண்ணணும், நான் அடிக்கடி சேஞ்ச் ஓவர் பண்ணணும், ஆனால் எனக்கு சேஞ்ச் ஓவர் டைம் கம்மியாகணும். ஸோ நான் ஒரு சேஞ்ச் ஓவருக்கு பண்ணக்கூடிய டைமை குறைச்சிட்டேன்னா நான் நம்பர் ஆஃப் சேஞ்ச் ஓவர்ஸ் நிறைய டைம் பண்ணலாம். எப்போ வேணும்னாலும் மாற்றிக்கிட்டு கடன்னு தேவையான ப்ராடக்ட்டை பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். இந்த SMEDயில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு 2 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ரன் பண்ணும் போதே நம்ம நிறைய விஷயங்கள் வெளியே செய்ய முடியும். அதாவது மிஷினுக்கு வெளியே செய்யக்கூடிய வேலைகள், அடுத்த ப்ராடக்ட், அடுத்த தேவையான டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரைட், அடுத்த ரா மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், பஞ்ச் டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் எப்போ மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே. அது பேர் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி. அடுத்து இன்டர்னல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா மிஷின் ரன் ஆகும்போது நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அது மிஷினுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலை. மிஷினை நிறுத்திட்டு தான் செய்யணும். அப்போது மிஷினை நிப்பாட்டிட்டு தான் பஞ்ச் டையை கழட்ட முடியும். ரைட், அது மிஷினை நிப்பாட்டிட்டு தான் மிஷின் உள்ளுக்கு இருக்க டூல்ஸை வந்து நம்ம ஃபிக்சர்ஸை கழட்ட முடியும். அப்போது இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டர்னல் வேலைகளை நம்ம எக்ஸ்டர்னலாகவே செய்யலாம். நிறைய கம்பெனியில் மிஷினை நிறுத்திட்டு தான் அதையும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ரா மெட்டீரியல் தேடுவாங்க, மெட்டீரியல் தேடுவாங்க, எல்லாம் வந்து இன்டர்னலாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ SMEDங்கிற டூல் டெக்னிக் மூலமாக நம்ம சேஞ்ச் ஓவர் டைமை குறைக்க முடியும். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா 23rd டூல். அது வந்து பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு. எங்கே தேவையோ அங்கே மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது வந்து இந்த 5Sல ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்ப்போம். செட் இன் ஆர்டர் செகண்ட் Sல எங்கே தேவையோ நான் அங்கேயே மெட்டீரியல் வந்து டூல்ஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். தூரமாக வச்சோன்னா ஒரு டைம் நான் நடந்து போய் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. அதனால வந்து பக்கத்துலேயே மிஷினுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு டூல் ரேக் மாதிரி பண்ணியோ இல்லைனா ஒரு ஹேங்கிங் சிஸ்டம் மாதிரி பண்ணிவிட்டு டூலை வச்சுக்கிற பேர் தான் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 24th டூல் பார்த்தீங்கன்னா 5S. இந்த 5S பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. நாங்களுமே வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். 5Sங்கிறது என்ன, என்னுடைய பணியிடத்தை நான் சுத்தமாகவும் மிக்ஸ்அப் ஆகாமல் எரர் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக ஒரு டூல் தான் 5S. 5 ஸ்டெப்ஸ் இருக்குது அதில். சார்ட்டு, செட் இன் ஆர்டர், ஷைனு, ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டூலும் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, செட் இன் ஆர்டரில் தேவையான பொருட்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. அதை தான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஸ்டோரேஜ் போன பாயிண்ட்டில் சொன்னேன் நான். தேர்டு பார்த்தீங்கன்னா ஷைன்னு சொல்லுவாங்க. டெய்லி நம்மளுடைய பணியிடத்தை அப்புறம் மிஷின்ஸை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்டாண்டர்டைஸுங்கிறது இந்த விஷயத்தை எல்லாரும் பண்ணணும், கம்பெனியில் ஈஸியாக பண்ணணும் மாதிரி விஷுவல் இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சுக்கிறது ஸ்டாண்டர்டைஸு. சஸ்டைனுங்கிறது தொடர்ந்து பண்ணுவது. இதுதான் வந்து இந்த 5S பிரின்சிபல்ஸு. லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டூல் 25th டூல் பார்த்தீங்கன்னா TPM அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ், இல்லைனா டோட்டல் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. மிஷினரியை நான் எப்படி சுத்தமாகவும்
அதோட யூசேஜ் ரைட் பெஸ்ட் யூஸ் மிஷின் வாங்கின அன்றைக்கி எப்படி ரன் ஆச்சோ அதே மாதிரி எப்போவுமே ரன் ஆகிற மாதிரி நான் மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், 0 ஆக்சிடென்ட்ஸு ரைட் 0 டிஃபெக்ட்ஸ் வச்சுக்கிட்டு நான் மிஷின் மூலமாக 0 டிஃபெக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி மிஷினை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிபிஎம்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய கம்பெனிஸில் சென்னையிலலாம் சவுத்தில் நிறைய கம்பெனியில் டிபிஎம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 பில்லர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன், அட்டானமஸ் மெயின்டெனன்ஸு, ஃபோக்கஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட், பிளான்டு மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி மெயின்டெனன்ஸ், அப்புறம் இயர்லி எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸு, அப்புறம் வந்து சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட், அப்புறம் வந்து ஆஃபீஸ் டிபிஎம், டிபிஎம் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்லர்ஸ் இருக்குது. இந்த ஒரு பில்லருக்கும் ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் என்ன 0 பிரேக் டவுன்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி மிஷினரியை பெஸ்ட்டு யூசேஜ் கண்டிஷனில் வச்சுக்கிறது. ஸோ இதுதான் இந்த டிபிஎம் உடைய விஷயம். 0 ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் 0 இன்சிடென்ட்ஸ். ஸோ ஆக்சிடென்ட் வராமல், இன்சிடென்ட் வராமல் நம்ம மிஷினை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் டிபிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த 25 டூலு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம மொத்தமாக ப்ராடாக காமிச்சிருக்கிறோம். எங்களோட லீன் மாஸ்டர் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த மாஸ்டர் கோர்ஸில் வந்து இந்த ஒரு டூலையும் இன்டெப்த்தாக கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா எங்களோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். If you are interested in learning more about manufacturing management, அதாவது ஷாப் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா MLP மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் who are interested in joining manufacturing companies, இல்லை ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. இந்த 25 டூல்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you. Bye.